எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்னு எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங்னு போவாங்க, இல்லையா டயட்ல இருப்பாங்க, சாப்பாடு அளவா எடுத்துப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன், நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் கூட இதுக்கு மேல நம்ம கிட்ட ஹெல்த்தியா எதனா செஞ்சு தர சொல்லி கேட்பாரு போல. பரவாயில்ல பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தா ஒரு பெரிய அணுகுண்டா தூக்கி போடுறாரு. நீயும் டயட்ல இருக்கணும், அளவா சாப்பிடணும், வெளியில எல்லாம் சாப்பிடக்கூடாது, முக்கியமா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, மெயினா பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. இது என்னடா போங்காட்டமா இருக்கு? நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்க தானே இருக்கணும், என்ன இருக்க சொல்றீங்கன்னு கேட்டா நான் சாப்பிடறத பார்த்தா அவருக்கு டெம்ட் ஆயிருதான். கடவுள் என்கிட்ட வந்து உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, எனக்கு பெருசால ஆசை இல்ல, ஒரு சிக்கன் பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்கிறாள். நானு என்கிட்ட போய் டயட் டூயட்னு போங்க, போய் வேலையை பாருங்க, இப்படியே போசு போசுன்னு அழகாதான் இருக்கீங்க, வெயிட் லாஸும் பண்ண வேணாம், ஒரு மண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்பியாச்சு. யார்கிட்ட? அப்புறம் நேத்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க கொலிக்ஸோட இங்க கோயம்புத்தூர் ஈசா வந்திருந்தான். இங்க வந்திருக்கும் போது போய் பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமா? உடனே கிளம்பியாச்சு, நண்பனை போய் பார்த்துட்டு வரலான்னு. இப்போலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாலே ஏதோ வயசு கொஞ்சம் கம்மியாயிட்டு மறுபடியும் ஸ்கூல் காலேஜுக்கு போன மாதிரி ஃபீல் ஆயிருது. அப்படியே ஈசாலே ஈவினிங் வரைக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.